எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து ஒரே தும்மல், நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு வழி இல்லை. எனக்கு இந்த மாதிரி மாதத்துல 2, 3 வாட்டி நடக்கும். ஏன்னா அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் அப்பப்போ வந்துட்டு என்னை எட்டி பார்த்துட்டு போவான். ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. காலையிலேருந்து ஆஃபீஸில் ஃபுல்லாக தும்மி தும்மியே என்ன சொல்கிறது, தலைவலி கூட வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு அடிக்கடி நடக்கும். ஸோ இப்போவும் அதான் நடந்திருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா வாய்ஸ் மாறிடுச்சே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா முடியல, கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ப்ளீஸ். ஓகே, சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம், மீராவுக்கும் அண்ட் ஷீலாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதனால் அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு மீராவை பார்த்து கவனிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் பிஃபோராக பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மீரா வந்து தூங்க போயிடுவாங்க. ஷீலா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அகைன் தூங்க போயிடுவாங்க. ஆனால் மீராவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நாம் ஒரு பிளான் போட்டோம். ஆனால் அப்போ வந்து வேறு மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம எந்த பிளானுமே போடல. அன்எக்ஸ்பெக்டடாக ஃபர்ஸ்ட் டைம் அவள் என் வீட்டுக்கு வந்திருக்கா. எனக்காக அவள் சமைச்சு கொடுத்துருக்கா. என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா. தைலம் பூசி விடுறது, காலெல்லாம் நீவி விடுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப அன்பாக என்னை பார்த்துருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அந்த அந்த இன்சிடெண்ட் ஃபுல்லாக நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த கோல்டு, ஃபீவரு, தலைவலி எல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸில் அவங்களே மறந்து ரொம்ப ஜாலியாக துள்ளிக்கிட்டு அந்த பெட்டில் அங்குட்டும் இங்குட்டும் பரண்டிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க பொண்ணு உள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. என்னடா அவங்க பொண்ணு காலிங் பெல் அடிக்காமனா அவங்கக்கிட்டலாம் ஒரு கீ இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து டைரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. வந்ததும் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்ததும் நேராக பெட்ரூம் போனால் அவங்க அம்மா எப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதாவது கதவுக்கிட்ட நின்று அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் போய் அம்மா அப்படிம்பாங்க. ஏ என்னடி, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா காலையில் போகும்போது குளிர் ஜுரத்தில் படுத்திருந்தேன், இப்போ என்னடா இந்த பெட்டுக்கும் இந்த என்ட்ருக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்கும் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், அதுவும் படுத்துக்கிட்டு இப்படி உருண்டுட்டுருக்கேன், நான் வந்து நின்னது கூட தெரியாமல், என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அதுவாடி அப்படிம்பாங்க. நீ என்ன ராகம் இழுக்காதம்மா, என்னால் சகிக்க முடியல அப்படிம்பாங்க. ஏ நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சுடி, நடந்துருச்சா அப்படின்னு நினச்சா கூட என்னால் நம்ப முடியலடி, நம்மளால நினச்சாலும் அது கனவு மாதிரி தெரியுதுடி, ஒருவேளை அது கனவாக இருக்குமோன்னு கிள்ளி பார்த்தா நிஜமாக இருக்குடி அப்படிம்பாங்க. அம்மா நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்பலாமா நம்ப முடியாதான்னு நினச்ச ஒரு விஷயம் நடந்துருச்சு. நடந்த ஒரு விஷயம் உண்மையாக பொய்யான்னு நினச்சி பார்க்குறதுக்குள்ளே அது கனவாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அது கனவாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் என்னை கிள்ளி பார்த்தா அது நனவாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக புரியலம்மா, நீ இதுக்கு டைரெக்டாகவே சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு. கையை வந்து அவங்க தலையில் வச்சுக்கிட்டு, ஏம்மா ஒரு விஷயத்த நீ டைரெக்டாக எப்போவுமே சொல்ல மாட்டியா, எப்போ பார்த்தாலும் சுற்றி சுற்றியே விடுற அப்படிம்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு. ஏ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோடய டால்ஃபின் ஆமாம் இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போது, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, ஏண்டி இப்படி கத்தி ஊரை கூட்டாத, நிஜமாலுமே என்னோடய டார்லிங் வீட்டுக்கு வந்தாங்க. எனக்காக சமைச்சு கொடுத்தாங்க. என்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. தைலம்லாம் தடவி விட்டாங்க தெரியுமா? நீங்களாம் கூட என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க. அவள் தான் வந்து பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க இருந்துட்டு, ஏம்மா இத்தனை வருஷமாக நாங்கள் ஒன்று பொத்து பொத்து பாதுகாத்துட்ருப்போம், இன்றைக்கி ஒரு நாள் வந்து அவங்க பார்த்தது உங்களுக்கு நாங்களாம் சும்மாவாயிட்டோமா அப்படி கேட்பாங்க. சிச்சி அப்படி இல்லை, என்ன இருந்தாலும் நீங்கள் என் டால்ஃபின் ஆக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையாம்மா அப்படிம்பாங்க. ஏய் உன்கிட்ட போய் சொன்ன பாரு போடி அப்படிம்பாங்க. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் விடு, ஆனால் நீ ஒரு டைலாக் சொன்னியே, தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி டைலாக் எதுவும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. இவங்களும் நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பொண்ணுக்காகவும் இவங்களுக்காகவும்
அவங்க பொண்ணே காஃபி வச்சு 2 பேரும் சேர்ந்துட்டு குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, "ஏம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, இவ்வளோ ஜாலியாக இருக்க, உன் மனசில் நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை அவங்கக்கிட்ட சொல்லலாம் இல்லையாம்மா?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்? நான் எதுவும் ஃபீல் பண்ணலையே" அப்படிம்பாங்க. "அம்மா என்னம்மா இப்படி சொல்கிற? அவங்கள எப்போவும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லையாம்மா?" "ஆமாம்." "எப்போவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லையாம்மா?" "ஆமாம்." "அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா இல்லையாம்மா?" "ஆமாம்." "அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க கூடவே இருக்கணும்னாலாம் உனக்கு தோணுதா இல்லையாம்மா?" "ஆமாம்." "அம்மா எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காதம்மா, இதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா?" அப்படி கேட்பாங்க. "என்னடி பேர்?" அப்படிம்பேன். "என்னம்மா 7 கழுத வயசாயிடுச்சு, இன்னும் இது கூட தெரியலையே?" "ஏய் நான் உன் அம்மாடி." "ஆமாம் பேருக்கு தான் இப்படி சொல்லிக்கிறேன், எது சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறியே தவிர எதுவுமே நீ அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு டைலாக் சொல்லுவ பாரு, சுற்றி வளைச்சி, அது அதை விட கொடுமையாக இருக்குமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "7 ஆமாண்டி எனக்கு ஒரு டவுட்டு" அப்படிம்பாங்க. "என்ன டவுட்டு?" "7 கழுத வயசுன்னு சொல்கிறியே, அப்போ ஒரு கழுதைக்கு எத்தனைடி வயசும்பாங்க." "அம்மா உனக்கு இந்த நேரத்துலையும் ஜோக் பண்ணணும்னு தோணுதாம்மா?" அப்படிம்பாங்க. "இல்லடி எனக்கு 7 கழுத வயசு ஆகுதுன்னு சொன்னேன்ல, அப்போ ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு அப்படின்னு நான் யோசித்தேன்" அப்படி சொல்லுவாங்க. "அம்மா ப்ளீஸ் நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு என் கூட கொஞ்ச நேரம் பேசு" அப்படிம்பாங்க. "சரி சரி சரி ஓகே ஓகே நான் பேசுகிறேன், சொல்லு சொல்லு சொல்லு" அப்படிம்பாங்க. இந்த சொல்லு சொல்லு ஒரு வாட்டி போதுமே. "சரிடி சொல்லு" அப்படிம்பாங்க. போயிட்டு அவங்கக்கிட்ட உன் மனசில் என்ன இருக்கோ, நீ என்ன ஃபீல் பண்ணுறியோ அது சொல்லுமா அப்படிம்பாங்க. நீ வேறு சும்மா இருப்பியா? ஃபீல் பண்ணுறது சொல்லு, ஃபீல் பண்ணுற என்னடி ஃபீல் பண்ணுற? எனக்கு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், இது போதாதா? வேறு என்னடி வேணும்? அவகிட்ட போய் என்னத்த சொல்ல சும்மா இருக்காமல் எதையாவது உளறிக்கிட்டு இருக்கு. "போடி உனக்கு வேறு வேலையே இல்லை, காலேஜுக்கு வந்தால போ, போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ" அப்படிம்பாங்க. "ஹோம் ஒர்க்கா? அம்மா நான் இன்னும் ஸ்கூலுக்காம்மா போயிட்டுருக்கேன், ஹோம் ஒர்க்குங்கிறேன்." "சரிடி ஏதோ ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லுவியே, அதை போய் பாரு போடி, என் உயிரை எடுக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. "உனக்கெல்லாம் இங்கே பார், என்ன மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கே, நீ கொடுத்து வச்சுருக்கணும். மற்ற பிள்ளைங்களெல்லாம் பாரு, அம்மாவுக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நான் உனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் ஆமாம் எருமை வைக்கிற வயசில் உனக்கு எதுக்குடி இந்த பெருமையெல்லாம், போடி" அப்படிம்பாங்க. "அம்மா ஆனால் இருந்தாலும் நீ இவ்வளோ டேமேஜ் பண்ணக்கூடாதும்மா என்னைய" அப்படிம்பாங்க. "ஒழுங்காக ஓடிடு" அப்படிம்பாங்க. "அட போம்மா" அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. அப்புறம் இவங்க யோசிப்பாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இவ வேறு அப்படி சொல்லிட்டாளே, என்ன பண்ணுறது, என்னவா இருக்கும்? யோசிப்போம் அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் போயிடும். 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஹெல்த் நார்மல் ஆகிடும். ஒரு நாள் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க, பால்கோவா. பால்கோவா ஏன் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு அது ஃபேவரெட் ஸ்வீட்டு, ரொம்ப பிடிக்கும் அது. நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அல்வா வாங்கிட்டு வருவாங்க, சாரி பால்கோவா வாங்கிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. அம்மா அம்மா ஐயோ அம்மா தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு அல்வா பிடிக்கும், சாரி ஐயோ சாரி ஐயோ என்ன மறந்துட்டேனே. பால்கோவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நாள் ஆச்சுமா சாப்பிட்டு அப்படி "ஆமாம் எதுக்குமா திடீர்னு இந்த பால்கோவா வாங்கிட்டு வந்தேன்" அப்படி சொல்லி. "இல்லடி சும்மா வெளியில் போனேன், அதனால் இந்த பால்கோவா வாங்கிட்டு வந்தேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? ஆமாம் ஆனால் என்ன இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்க" அப்படின்னு கேட்பாங்க. "உனக்கு தான் பிடிக்கும்ல சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஸ்வீட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பொண்ணு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2, 3 பீஸ் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சுடுவாங்க. ஒரு அது என்ன சொல்கிறது, அப்பப்போ அவங்க பொண்ணுக்கு எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பப்போல்லாம் ஒரு ஒரு பீஸாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒவ்வொரு பீஸாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 2, 3 நாள் ஆகிடும். 2, 3 நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, "என்னடி நான் கொடுத்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டியா? எனக்குன்னு ஒன்று கொடுக்க மாட்டியா?" "அம்மா அங்கே தானே இருக்குது, எடுத்து சாப்பிட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாப்பிட்லாம், ஆனால் நீ தான் சாப்பிட்டுருப்பியா அப்படின்னு நினச்சேன்." "அம்மா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாள்லலாம் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமாம்மா? அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், மீதி அப்படியே இருக்குது, அப்பப்போ தோணும்போது எடுத்து சாப்பிட்டுக்கிறேம்மா" அப்படி சொல்லுவாங்க. "இப்போ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன சொன்னேன்?" அப்படிம்பாங்க. "இல்லை இப்போ ஏதோ சொன்னியேடி, நான் வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு." "அதுவும்மா எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரேடியாக நான் சாப்பிட முடியாதுல்ல, நான் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டுப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும்
அதை ஒரு அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்னவாயிடும், தவிட்டிடும். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும், அந்த பிடிப்பு போயிடும். அதுக்கப்புறம் பால்கோவா உனக்கு பார்க்கும்போதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமா, அதுவே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, ஸ்வீட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே சாப்பிட முடியாதும்மா, தகட்டிடும். மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பக்கமே நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதனால தான் எனக்கு பிடிச்ச பொருளை நான் அந்த மாதிரி வெறுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு வேணுங்கும்போது நான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா லைட்டாக சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு, ஏம்மா சிரிக்கிற அப்படி சொல்லுவாங்க. இல்லை, இதில் ஒரு ஆன்சர் இருக்குது, முடிஞ்சால் நீ கண்டுபிடி அப்படி சொல்லுவாங்க. இதில் என்னம்மா ஆன்சர் இருக்குது, எனக்கு புரியலையேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு போர்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட பழகுறதோ பேசுகிறதோ எல்லாமே இருக்கணும். லிமிட்டை தாண்டி போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜில் தகட்டிடும், இல்லைன்னா வெறுத்துடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவள் கூட பழகிட்டுருக்கேன். எனக்கு அவகிட்ட தேவையாது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். அவள் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும். அவள் கூட இருக்கும்போது நான் சிரிக்கிறேன்னா அந்த சிரிப்பு எனக்கு போதும். அவள் கூட இருக்கும்போது இந்த உலகத்தையே மறந்து என்னையே மறந்து நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன்னா அது எனக்கு போதும். அவளுக்கும் அதே ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனே தவிர நீ எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லைடி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, ஸ்வீட்டும் இதுவும் ஒன்றாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் திட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு நான் நான் அந்த ஃபீலை உணர்ந்திருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உனக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எங்கே நீ சொல்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் தெரிஞ்சு அவகிட்ட போய் சொல்லி ஒருவேளை அவளுக்கும் அதில் ஓகேன்னு வச்சுக்கோயேன், அவளுக்கும் இதில் சம்மந்தம் எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளும் என்னை பிடிச்சிருக்கும் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு இது போகும்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு மீறின ஒரு பாசம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்கே பிடிக்காம போயிடும். எனக்கு அந்த மாதிரி இருக்க விருப்பம் இல்லை. நான் அதனால் அவள் மேலே வச்சுருக்கிற பாசம் போய் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு அவளை பிடிக்கும். அவளை நீ சொன்ன மாதிரி ஸ்வீட் எப்படி உனக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறல்ல, அதே மாதிரி நான் கூட கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஹாப்பியாக இருப்பேன். நீ சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு இந்த ஸ்வீட் மொத்தமும் வேணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போது நான் அவகிட்ட என் மனசில் இருக்கிறது சொல்லுவேன். பட் நான் இப்போ வரைக்கும் என் மனசில் அதை ரியலைஸ் பண்ணனான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ வரைக்கும் ரியலைஸ் பண்ண மாதிரி எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஒருவேளை நான் ரியலைஸ் பண்ணாலோ இல்லை அவள் ரியலைஸ் பண்ணாலோ கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஒருவேளை நான் அவளை மனசுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா நானும் ஒரு திருடி தானே. ஸோ ஒரு நாள் அது வெளியே வரும். ஒருவேளை அவள் மறைச்சி வச்சுருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு நாள் வெளியே வரும். வெளில வரும்போது எங்கள் 2 பேருக்கும் ஓகேனா நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் அதை அப்போ யோசிக்கிறோம். இப்போ எங்களுக்குள்ளே அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நாங்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உலகம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அந்த ஒரு உலகத்தை ஒரு பேர் கொடுக்க நான் விரும்பலை. அந்த பேரை கொடுத்து அந்த பேருக்குள்ளே அவளை கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வச்சுக்க விரும்பலை. அவள் ஒரு சுதந்திர பறவை, நான் ஒரு சுதந்திர பறவை. அவளுக்கு கண்டம் விட்டு கண்டம் போகணும்னு தோணாலும் போகட்டும், நாடு விட்டு நாடு போகணும்னு தோணாலும் தோடட்டும், என் கூட இருக்கணும்னு தோணாலும் இருக்கட்டும், போகணும்னு தோணாலும் போகட்டும். அதை நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. போகிறா அப்படிங்கிறதுனால அவன் மேலே இருக்கிற பாசமே எனக்கு குறைய போகிறது கிடையாது. என் கூட இருக்கா அப்படிங்கிறதுனால என் கூட தானே இருக்காரு அப்படின்னு அசால்ட்டாகவும் நான் இருக்க போகிறது கிடையாது. அவகிட்ட நான் இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு எதுவாக இருக்கும் தெரியுமா? நம்மளை நேசிக்கிற ஒரு பர்சன், நம்மளை ஒரு மதிக்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குற பெஸ்ட்டு கிஃப்ட் அப்படின்னா டைம். நான் அந்த டைமை அவளுக்கு கொடுப்பேன். என்னோடய பிஸி ஷெடியூலில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவளுக்குன்னு நான் கொஞ்சம் டைம் நான் கண்டிப்பாக அவளுக்கு கொடுப்பேன். அந்த டைமில் அவள் என்ன உணர்றாளோ உணரட்டும், நான் என்ன உணர்றேனோ அது உணர்றேன். உணர்ந்து எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன புரியுதோ அந்த புரிதலை எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்போ நான் கொண்டுட்டு போகிறேன். அது வரைக்கும் நீ தேவையில்லாமல் உன்னை மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு அதை இதுன்னு பண்ணிகிட்ருக்காத. நாங்கள் 2 பேரும் செவனேன்னு ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கோம்.
தேவையில்லாமல் நீ கன்ஃபியூஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஆனால் உன்னை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைம்மா. ஒரு ஆஃபீஸோட எம்டி, அதாவது பார்ட்னர் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே புரிய வைக்கிறேம்மா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி என் காலேஜுக்கு டீச்சராக வந்துடுறேன். எங்கள் மிஸ்ஸுன்னு தான் இருக்கிறாங்களே, போர் அடிக்கிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்கம்மா. முன்ன மாதிரி புரிய வைக்கிற மாதிரி தெளிவாக கிளாஸே எடுக்க மாட்டேங்கிறாங்க. கம்பெனி வந்துடுறேன், எங்களுக்கெல்லாம் அந்த தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க காதை பிடிச்சி திருகி, ஏய் நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன சொல்கிற? ஆமாம்மா, அப்பப்போ தத்துவ ஞானியாட்டம் எதையோ பேசுகிற, அப்பப்போ இருக்கிறவனா பைத்தியமாக்குற மாதிரி எதையோ சொல்லுவேன். இதுவும் புரிய மாட்டேங்குது, அது உண்மையா இது உண்மையான்னு தெரியவும் மாட்டேங்குது. ஆனால் நல்லா இருக்குமா இப்படி பேசுகிறது, ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நடத்துமா, நீ நடத்து, இப்படியே இரு, சந்தோஷமா இரு, எங்களுக்கும் அதுதான் வேணும், நீ நடத்துமா நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து ஜன்னல்லேருந்து சிக்னல் வரும். சிக்னல் சிக்னல் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த சிக்னல் பற்றி இப்போ வரைக்கும் சொல்லலைல்ல. ஆக்சுவலாக இந்த சின்ன குழந்தைங்கள அந்த 80s 90s அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி நம்மளோட ஃபேமிலியில் மோஸ்ட்லி அவங்க இருக்காங்க. என்னென்னா, தீப்பெட்டியை இந்த சைடு கட்டி அந்த சைடு கட்டி ஃபோன் பேசுவாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு பெரிய நூல் கட்டி இந்த பக்கம் கார்னரில் ஒரு தீப்பெட்டி இருக்கும், அந்த பக்கம் ஒரு கார்னரில் ஒரு தீப்பெட்டி இருக்கும். இந்த பக்கம் இருந்துட்டு அவங்க பேசுவாங்க, அந்த பக்கத்தில் இருந்து அவங்க பேசுவாங்க. அது கேட்குற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுட்ருக்கோம். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்லி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பெல் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பெல்லு வந்து பெல் இங்கேயும் சுவிட்ச் கனெக்ஷன் அங்கேயும் கொடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆட்டோமேட்டிக்லி. அந்த ப்ளூடூத் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த காலகட்டத்தில் தானே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் இதில் பண்ணுவாங்க. அவங்க வந்து பால்கனிக்கு வந்தாலும் அந்த சுவிட்சை அவங்க கிளிக் பண்ணால் இவங்களுக்கு இங்கே அலாரம் அடிக்கும். இவங்க வந்து அவங்களுக்கு கூப்பிட நினச்சாலும் இங்கே சுவிட்ச் அடித்தா அங்கே அலாரம் அடிக்கும். இவங்க 2 பேரும் ஃபோனில் ரொம்ப கம்மியாக தான் பேசிப்பாங்க, எப்பயாச்சும் தான் பேசிப்பாங்க. ஆனால் டைரக்ட் ஐ கான்டாக்ட், ஃபேஸ் கான்டாக்ட் இதுதான் அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று அவங்க வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அங்கேருந்து திடீர்னு அந்த சத்தம் கேட்டதும்மா, ஏதோ சத்தம் கேட்குதும்மா அப்படிம்பாங்க. ஐயையோ, இவ என்ன புதுசாக கேட்குறாளுன்னு திருன்னு முழிப்பாங்க. அம்மா அப்படிம்பாங்க. அது அது அப்படிம்பாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லையே. இல்லையே, எதுவும் சரியில்லையே, உன் மொழி வேறு சரியில்லையே, ஏதோ பண்ணுறேன்னு தெரியுதுமா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ஒரு வாட்டி பெல் அடிக்கும். ஆஹா மாட்டிக்கிட்டுண்டா அப்படின்னு தோணுமா, மறுபடியும் கேட்குதுமா, இந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டே போவாங்க. தேடிக்கிட்டே போனால் பெல்லை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே அவங்கள ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அவங்களே பார்ப்பாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. இல்லடி, நாங்கள் 2 பேரும் சும்மா இந்த மாதிரி சிக்னல் கொடுத்து பேசிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா அப்படியும் இருக்கிற, இந்த காலத்தில் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணுற, எனக்கு புரியவே இல்லை, ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கம்மா, நீ நடத்து நீ நடத்துமா நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் போய் என் ஒர்க் பார்க்குறேன், உங்களுக்காக உங்களுடைய டால்ஃபின் வெயிட் பண்ணுறாங்க, போங்கம்மா போங்க. அப்படியே நான் மட்டும்தான் அப்படி கூப்பிடுவேன். அம்மா தாயே, நீயே கூப்பிட்டுக்கோ போ, வெயிட் பண்ணுறாங்க பார், ஒரு ஜீவன் உனக்காக இயங்கிட்டு இருக்கு, போ 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 போ, இடத்த காலி பண்ணு அப்படிம்பாங்க. சரிடி பாய்டி அப்படிம்பாங்க. கன்றாவி, இதையெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஹிஹிஹி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, நானும் இப்போ போகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை நனைஞ்சிட்ருக்கனால உங்களோட டைமுக்கு ஐ மீன் 9 o'clock என்னால் ஸ்டோரி போட முடியல, மன்னிச்சிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சண்டேக்கு அப்புறம் நான் டைமிங் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கிறேன். சண்டே வரைக்கும் டைம் கொடுங்க, சண்டேக்கு அப்புறம் நான் கரெக்டாக டைம் பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் எல்லோரும் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குள்ளே சீக்கிரமாக வராதவங்க, தூரத்துலேருந்து பார்க்குறவங்க, தூரத்து சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக எல்லாம். ஏன் இன்னும் தூரத்து சொந்தமாகவே இருக்கீங்க? எல்லோரும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி ஆகிடலாம், ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். நீங்களும் ஸ்டோரி கேட்டு நல்லா தூங்குங்க. பாய்.